அவங்க போட்டது 24 லட்சமாக இருக்கும். பட் ஆனால் ஒரு கோடி சேர்ந்துருக்கும். நல்ல வெல் பெய்டு ஐடி பர்சன், வெல் பெய்டு லாயரு, வெல் பெய்டு டாக்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அட் அ வெரி யங் ஏஜ் ஜாப் சேர்ந்ததுலேருந்து ஒரு 4-5 வருஷத்துலேயே ஒரு கோடி ரூபா சேர்த்துட்றாங்க. நான் பார்க்குறேன், எங்கிட்ட கிளைண்ட்ஸ் இருக்காங்க. கிராஜுவலாக நீங்கள் 5000, 10,000, 20,000, 30,000 உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை மாதம் சேமித்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பர்ட் ஹெல்ப்போட நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையோ அதர் வேரிடு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லையோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணையில் தாராளமாக கோடிகளில் வந்து ஒரு சில காலங்கள்லேயே வந்து சில ஆண்டுகள்லேயே வந்து கோடிகளில் உங்களால் சேமித்து உங்கள் போர்ட்ஃபோலியோவை பில்டப் பண்ணி கொண்டு வர முடியும். அதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. 40 வயசில் ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறீங்க. ஸோ ஃபார் வாட் எவர் ரீசன் இது வரைக்கும் ஆரம்பிக்கலை. பட் நம்ம அதை பற்றி கவலைப்படாமல் இப்போவாச்சும் ஒரு முடிவெடுத்தனே, நான் முதலீடு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய எதிர்காலத்தை பற்றி நான் யோசிக்க ஆரம்பித்தேனே அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கங்க. ஏன்னா இந்த டெசிஷன் வந்து எவ்ரி ஹியூமன் பீயிங்க்கு இருக்கும். சில பேர் கொஞ்சம் ஏர்லியாக வரும், சில பேர் கொஞ்சம் லேட்டாக வரும். நத்திங் ராங் வித் தட். பட் உங்களை நீங்களே வந்து பின்னால் தட்டிக்கங்க. ஸோ தட் நான் இப்போவாச்சும் திங்க் பண்ணனே ஆரம்பிக்க போகிறோம்னா மாதம் 10,000 ரூபா அப்படிங்கிறதுல வந்து ஒரு 40 வயசில் வந்து தாராளமாக பல பேரால் ஆரம்பிக்க முடியும். ஸோ மாதம் 10,000 ரூபா போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு 20 வருஷம் நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்களுடைய 60வது வயது வரைக்கும் போட்டுக்கிறாங்க. வருஷம் ஒரு 12% கிடைக்கும். ஆனால் லாங் டேர்ம் பேசிஸ், ஏன்னா நம்ம 20 வருஷம் பேசுகிறோம். இயர்லி ரிட்டர்ன் வந்து ஒரு 12% கிடைக்கும் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ அப்படின்னா அவங்களுடைய 60வது வயதில் வந்து 20 வருஷம் அவங்க எல்லாம் மாதம் 10,000 ரூபா போட்டுக்கிட்டே இருந்து திரும்பி பார்த்தாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபா சேர்ந்துருக்கும் அவங்களுக்கு. அவங்க போட்டது 24 லட்சமாக இருக்கும். பட் ஆனால் ஒரு கோடி சேர்ந்துருக்கும். விச் இஸ் ஒரு ஒண்டர்ஃபுல் ரிட்டர்ன். ஃபிக்ஸட் டெபாசிட்டு, பாண்டு அது இதெல்லாம் கம்பேர் பண்ணையில் மார்க்கெட் ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன். ஸோ ஒரு கோடி ரூபா சேர்ந்துருக்கும். அப்போ 1 கோடி ரூபாயிலேருந்து அவர் என்ன பண்ணிக்கலாம், அதே மியூச்சுவல் ஃபண்டே கூட அப்படியே வச்சுக்கிட்டு அதிலேருந்து ஒரு சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான், ஒரு பென்ஷனை க்ரியேட் பண்ணிக்கிறோம் மந்த் ஆன் மந்த்து. ஸோ மாதம் எனிவேர் பிட்வீன் ஒரு 60,000 to 70,000. எனக்கு கொஞ்சம் குறைச்சி போதும்னா 60,000 எடுத்துக்கலாம், கூட வேணும்னா 70,000 எடுத்துக்கலாம். இது வந்து ரேட் ஆஃப் வித்ட்ராவல் வந்து பார்த்தீங்கன்னா 7.2%. 60,000னா 70,000னா ரேட் ஆஃப் வித்ட்ராவல் வந்து 8.4%, விச் இஸ் டூவபிள் மார்க்கெட்டில். ஏன்னா இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட்டு எல்லாமே வந்து அதோடவே அதிகமாக கொடுத்துருக்கு லாங்கர் டேர்மில். ஸோ அதனால் இந்தியன் மார்க்கெட்டில் இட் இஸ் ஈஸிலி டூவபிள். ஸோ அப்போ அதை போட்டுட்டு அது அவங்களுக்கு வந்து ஒரு செகண்ட் இன்கமாக வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ சில பேர் 60 வயசுக்கு மேலேயும் போய் வேலை பார்க்குறாங்க. வேலை பார்த்தா இது செகண்ட் இன்கமாக இருக்கும். அல்லது கன்சல்டிங் பண்ணுறாங்க, பல மாதிரி ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கிறாங்க. அப்படி இல்லை நான் ரிட்டையர் ஆகிட்டேன் அப்படின்னா அவங்களுக்கு பிஎஃப், என்பிஎஸ் அதெல்லாம் வரும். இன் அடிஷன் டு தட் இந்த ஒரு 1 crore, இந்த 1 crore ஒரு 60-70 ரூபா எடுத்துக்கினாங்கன்னா அவங்க விரும்பியபடி டூர் போகலாம், குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், செலவழிக்கலாம், சுற்றலாம், எது வேணாலும் பண்ணலாம். ஏன்னா இன்றைக்கி 60 வயசில் நிறைய பேர் எங்கே தான் இருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு வேணுங்கிற மாதிரி செஞ்சுக்கலாம். இது ஒரு அதாவது ஒரு 40 வயசு வரைக்கும் நான் மியூச்சுவல் ஃபண்ட் பக்கமே வரல அப்படிங்கிறவங்களுக்கு வந்து டெஃபினெட்லி இது வந்து ஒரு குட் என்ட்ரி பாயிண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஜென்ரலாக இப்போ ஆஸ் பர் கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸு, செபி ரெகுலேஷன்ஸு, ஆம்ஃபி, அதாவது மல்டிபிள் ரெகுலேஷன்ஸ் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்கு. அதுபடி நம்ம அசம்ஷன் நம்ம எடுத்துக்க வேண்டியது வந்து 12% தான். நம்ம இந்த கால்குலேஷன் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஆவரேஜாக ஒரு 12% எடுத்து தான் சொல்கிறோம். அதை தான் நம்ம சொல்லியும் காமிக்க முடியும். ஏன்னா 15 வாங்க 18 கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது வந்து தவறான வழிகாட்டுதலாக மாறிடும். பட் ஹவவர் ஹேவிங் செட் தட், இப்போ அவங்களுடைய ரிஸ்க் அப்படைட்டுக்கு ஏற்றாற் போல் இப்போ இது பாஸ்ட்டில் வந்து இதை விட ரிட்டர்ன்ஸ் கூட கொடுத்துருக்காங்கன்னா டெஃபினட்டாக கொடுத்துருக்கு. பட் ஆனால் நம்ம வந்து அது வந்து இப்போ அவங்க வந்து நான் என்னால் கொஞ்சம் ஹையர் ரிஸ்க் எடுக்க முடியும், இன்னும் கொஞ்சம் ஹை ரிஸ்க் எடுக்க முடியும், அதெல்லாம் வந்து எப்போ அவங்க பண்ணலாம்னா 1-on-1 நம்ம ஜென்ரலாக இப்போ வீடியோவில் பேசுகிறோம் ஃபார் காமன் பப்ளிக். ஸோ 12% சொல்கிறோம். ஸோ இப்போ நான் என்னால் இன்னும் ஹை ரிஸ்க் எடுக்க முடியும், நான் இல்லை 20 வருஷம் இருக்குது, 30 வருஷம் இருக்குது, எனக்கு பணத்தை பற்றி கவலை இல்லை, லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, நான் நல்ல ப்ராஃபிட் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வேறு ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னா ப்ராபப்லி அவங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட இல்லை ஒரு கன்சல்டண்ட்டை அல்ல ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட ஒரு அவங்களோட ஒரு கன்சல்ட் பண்ணி அக்கார்டிங்லி நம்ம எடுத்துக்கலாம். பட் ஆல்வேஸ் வந்து இந்த அசம்ஷனை வந்து 12% வச்சுக்கிறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். அதை விட ஹையராக நம்ம எய்ம் பண்ணலாம், டார்கெட் பண்ணலாம், கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது, பாஸ்ட்லேயும் கிடச்சிருக்கு. பட் ஹேவிங் செட் தட் உங்கள் ஆல் கால்குலேஷன் பர்பஸஸ் எல்லாத்துக்குமே கன்சர்வேட்டிவாக ஒரு 12% அப்படின்னு வச்சுக்கிறது பெட்டர். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்றைக்கி 40 வயசாகிறவங்க அவங்க இப்போ தான் நுழையிறாங்க வர்றாங்க.
ஸோ இப்போ ரைட் நவ் ஆஸ் வி ஸ்பீக் நுழையிறதுல அவங்களுக்கு என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி மார்க்கெட் வந்து ஒரு 10% கரெக்ஷன் ஆகி இருக்குது. ஸோ இப்போ இந்த கரெக்ஷன் ஆகி இருக்கையில் அவங்க போகையில் வந்து இந்த மாதம் ஒரு 10,000 ரூபா போடுறாங்கன்னா, அதே 10,000 ரூபாய்க்கு அவங்களுக்கு வந்து யூனிட்டுகள் அதிகமாக கிடைக்கும். ஸோ ஆவரேஜிங் ஒர்க்ஸ் பெஸ்ட் இன் தி டவுன் மார்க்கெட் எஸ்ஐபியில். அப் மார்க்கெட்டில் வந்து அந்த அளவுக்கு ஆவரேஜிங் ஒர்க் ஆகாது. பட் டவுன் மார்க்கெட்டில் வந்து ஏன்னா இந்த 10,000 ரூபா போட்டு இந்த மாதம் 500 யூனிட் வாங்கியிருப்போம், அடுத்த மாதம் இன்னும் கொஞ்சம் மார்க்கெட் விழுந்துச்சுன்னா 520 யூனிட் வாங்கியிருப்போம். ஸோ இந்த டவுன் மார்க்கெட் வந்து எஸ்ஐபிக்கு வந்து ஒரு மிக நெருங்கிய நண்பர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் வந்து இப்போ நீங்கள் இப்போ இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறது அது உங்களுக்கு நீங்கள் ஒரு யூனிக் பொசிஷனில் அது ஒரு யூனிக் அட்வான்டேஜில் இருக்கீங்க. ஏன்னா டவுன் மார்க்கெட்டில் ஸ்டார்ட் பண்ணீங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல ஒரு 6 மாதம் 8 மாதம் 1 வருஷத்துக்கு முன்னால் ஸ்டார்ட் பண்ணவங்களுக்குலாம் இப்போ நெகட்டிவில் இருக்குது. பட் நான் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கையில் வந்து அந்த டவுன்வேர்டு சீனரியோவில் தான் நான் உள்ளே போய் நுழையுதேன். அப்படிங்கையில் எனக்கு இன்னும் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ இன்றைக்கி நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, மியூச்சுவல் ஃபண்டில் 40 வயசு ஆகுது, ஒரு 10,000 ரூபா ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு நீங்களே சந்தோஷப்பட்டுக்கங்க. யூ ஆர் ஒன் ஆஃப் தோஸ் லக்கி பீப்புள்ஸ் டு ஸ்டார்ட் அட் அ டவுன் மார்க்கெட். இன்றைய இந்திய சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா வெல்த் கிரியேஷன் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் ரியலி பாசிபிள் அண்ட் லாட் ஆஃப் பீப்புள் ஆர் டூயிங் இட். நிறைய அதாவது ஒரு காலத்தில் வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் 40 வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வெல்த் மேனேஜ்மெண்ட் ஃபார்ம்ஸோ அதுக்கு ஸ்பெஷலாக அட்வைஸ் பண்ணுறவங்களோ கன்சல்டன்ஸோ எக்ஸ்பர்ட்ஸோ ரொம்ப குறைவு. ஏன்னா பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைய உலகத்தில் இன்றைய இந்தியாவில் வந்து இப்போ நிறைய பேரண்ட்ஸ் எல்லாம் எல்லோரும் பணம் வச்சுருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல வரேன். பட் ஆனால் குழந்தைங்க வந்து எங்களால் சம்பாரிச்சிக்க முடியும், ஏன்னா 25 வயசுலேயே 24 வயசு 28 வயசுலாம் அவங்க நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிடறாங்க. எங்களால் உங்கள் பணத்தை அப்பா நீங்கள் வச்சுங்க, அம்மா நீங்கள் வச்சுங்க, நாங்கள் எங்கள். ஸோ இப்போ அந்த அளவுக்கு நல்ல வெல் பெய்டு ஐடி பர்சன், வெல் பெய்டு ஒரு லாயரு, வெல் பெய்டு டாக்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அட் அ வெரி யங் ஏஜ் ஜாப் சேர்ந்ததுலேருந்து ஒரு 4-5 வருஷத்துலேயே ஒரு 1 கோடி ரூபா சேர்த்துட்றாங்க. நான் பார்க்குறேன், எங்கிட்ட கிளைண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இப்போ அந்த அளவுக்கு வெல்த் கிரியேட்டிங் பாசிபிலிட்டிஸ் வந்து இந்தியாவில் ரொம்ப அதிகமாக இருக்குது. நிறைய பேர் விரும்பி அதை நோக்கி வரவும் செய்கிறாங்க. ஸோ அதனால் எவ்ரி ஒன் கேன் கிரியேட் வெல்த் ஃபார் தெம்செல்ஸ். அப்புறம் அதுக்காக வந்து நான் இப்போ உடனே எனக்கு 1 கோடி 2 கோடியை தான் எடுத்துகிட்டு வந்து போடணுமான்ட்டா கிடையவே கிடையாது. இன்னும் சிறுதுளி பெருவெள்ளம் அப்படிங்கிற மாதிரி கிராஜுவலாக நீங்கள் 5,000 10,000 20,000 30,000 உங்களால் எவ்வளவு முடியுமோ அதை மாதம் சேமித்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பர்ட் ஹெல்ப்போட நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையோ ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையோ அல்லது அதர் வேரிடு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லையோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணையில் தாராளமாக கோடிகளில் வந்து ஒரு சில காலங்கள்லேயே வந்து சில ஆண்டுகள்லேயே வந்து கோடிகளில் உங்களால் சேமித்து உங்கள் போர்ட்ஃபோலியோவை பில்டப் பண்ணி கொண்டு வர முடியும். அதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன என்று. ஸோ இன்னும் சூனர் தேன் லேட்டர் நீங்கள் வந்து இன்றைக்கே அதை நம்ம ஒரு டெசிஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து, ஏன்னா முடிவெடுக்க வேண்டியது நீங்கள் தான், வேறு யாரும் வர முடியாது. ஸோ முடிவு வந்து அவர்கள் தான் எடுக்க வேண்டும். முடிவு எடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் தென் டு கைட் யூ டு டேக் ஃபார்வர்ட் லாட் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க, மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க, வெல்த் மேனேஜர்ஸ் இருக்காங்க, ஃபைனான்ஷியல் அட்வைசர்ஸ் இருக்காங்க. நீங்கள் யாரை வேணாலும் கன்சல்ட் பண்ணலாம். அப்படி நீங்கள் ஒரு எக்ஸ்பர்டைஸ் எடுத்து பண்ணையில் நம்ம ஜென்ரலி வந்து ஒரு 12% ரிட்டர்ன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதோட குறுகிய காலத்தில் அதோட குறையவும் கிடைக்கலாம், நீண்ட காலத்தில் அதோட கூடவும் கிடைக்கலாம். ஸோ அதுக்கு வந்து அந்த எக்ஸ்பர்ட்ஸோ அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸோ அந்த மேனேஜர்ஸோ உங்களுக்கு வந்து வெல்த் மேனேஜர்ஸோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ குட் லக் வித் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்.